அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது, அட்சய திருதியை அன்னைக்கு அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படின்னா, அல்ல பணம், குறையாத பணம் நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வ செழிப்போடு நம்ம இருக்கணும் அப்படின்னா, அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தம் இருக்கிற வீட்டில் செல்வம் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாலே போதும், சந்தோஷமும் செல்வம் நம்ம தேடி வரும். அட்சய திருதியை நாளில் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னும், எந்த மாதிரியான பொருட்களை வாங்கினால் அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில் 3ஆவதாக வரும் திதி திருத்தியை திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருத்தியை திதியை தான் நம்ம அட்சய திருதியை அப்படின்னு கொண்டாடுறோம். அட்சயம் அப்படின்னா வளர்வது அப்படின்ற பொருள். அட்சய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும். அன்றைய தினம் தானங்கள் செய்து புண்ணியத்தை வளர்ப்பதுதான் மிகவும் சிறப்பானது. இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. இந்த அக்ஷய திருதியை திதி எந்த அன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 5:29க்கு ஆரம்பித்து ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் 2:12 மணி வரை இந்த திருத்தியை திதி இருக்கின்றது. ஏப்ரல் 30 காலை 5:41 மணி முதல் மதியம் 2:12 மணி வரை தங்கம் வெள்ளி வாங்க சிறந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யவும் சிறந்த நேரமாக இருக்கின்றது. இந்த ஆண்டு புதன்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருவது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய அக்ஷய திருதியாக இது அமைய இருக்கின்றது. இந்த அக்ஷய திருதியை மகாலட்சுமியை வரவேற்பதாகவும் குபேர பூஜை செய்யவும் ஏற்ற நாள், மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கின்றது. இந்த நாளில் அதிர்ஷ்டங்களை நம்ம வீட்டுக்குள் வரவழைக்க நம்ம சில பொருட்களை வாங்கணுங்க. அப்படி வாங்கும் பொருட்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்னபூரணி தாயார். அந்த அன்னபூரணி தாயாரை நம்ம அந்த அன்னைக்கு நம்ம வாங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். அதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாச காலத்தில் சூரிய பகவானை வேண்டி தர்மர் அக்ஷய பாத்திரம் பெற்றது இதே நாளில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இதே சித்திரை மாத வளர்பிறை திருத்தியை நாளில் தான். அன்னபூரணி தாயாரிடம் இருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்று பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டார் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏழையாக பிறந்த குச்சேலன் தனது நண்பன் கிருஷ்ண பரமாத்மாவை கண்டு செல்வம் பெற்றது இந்த நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினத்தில் நம்ம அன்னபூரணி தாயாருக்கு பூஜைகள் செய்தும், அன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவானுக்கு அவல் படைத்து பாயசம் செய்தும் பூஜைகள் செய்தோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை 3ஆவதாக வரும் திதி அப்படிங்கிறதால 3 அப்படிங்கிற எண் குரு பகவானுக்கு உகந்த திதி அப்படிங்கிறதாலையும் குரு பகவானை பொன்னன் என்றும் சொல்லுவாங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் பல மடங்கு பெருகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளால் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது, வெள்ளி எல்லோராலையும் வாங்க முடியும். அப்படின்றதால அந்த அன்னைக்கு வெள்ளி உங்களால் வாங்க முடியும்னா வாங்குங்க. அதுவும் எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப உப்பு, மகாலட்சுமி அருளால் உப்பு வாங்கிக்கோங்க. அரிசி, ஆடைகள், ட்ரெஸ் எடுத்துக்கலாம். விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வாங்கலாம். அட்சய திருதிய தினத்தில் தொழில் ஆரம்பிக்கிறதும் பூமி பூஜை செய்யறதும் சிறந்த பலனை தரும். இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் செய்யப்படுற பிதுர் தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும். வளம் தரும் தானங்கள் எல்லாம் நம்ம செய்கிறதால இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்யக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் எல்லாமே மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நமக்கு நிச்சயமான நல்ல பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தகுதியான நபர்களுக்கு தான தர்மம் செய்யணும் நம்ம அப்படின்றது நம்பிக்கை. பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு புல், வாழைப்பழம் கொடுக்கணும். இதன் மூலம் மகாலட்சுமி தேவியின் அருள் அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். தயிர் சாதம் தானம் செய்யணும். அதே மாதிரி நீர்மோர் பானகம் தானம் செய்யலாம். அன்னைக்கு ஏழைகளுக்கு தானம் செய்வதால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் கூடும். இனிப்பு பொருள் தானம் செய்தால் அந்த அன்னைக்கு திருமண தடை நீங்கும். உணவு தானியம் அளித்தோம் அப்படின்னா அகால மரணத்தை தடுக்கலாம். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தருவதால் 11 தலைமுறைகளுக்கும் குறைவில்லாத வளமான வாழ்வு நமக்கு அமையும். அதனால்
உப்பை வந்து யாருமே அந்த அன்னைக்கு தானம் தர விரும்ப மாட்டார்கள். அதனால் உப்பு பயன்படுத்தப்பட்ட உணவை நம்ம தானமாக கொடுக்கலாம். தோஷம் நீக்கும் தானங்கள் அப்படின்னு பார்த்தா அக்ஷய திருதியை நாளில் மாங்கல்ய சரடு வந்து நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். திருமண தடைகள் நீங்கும். அந்த அன்னைக்கு அக்ஷய திருதியை நாளில் நம்ம குடை தானம் செஞ்சோம் அப்படின்னா தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் போயிடும். குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும். எண்ணெய் தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த கர்ம வினைகள் எல்லாம் தேர்ந்திடும். கடன்கள் குறையும். பாவம் போக்கும் தானங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ தானம் செஞ்சோம் அப்படின்னா அந்தஸ்து காரணமாக நம்ம பிறரை அவமதித்ததால் ஏற்படும் தீவினைகள் எல்லாம் போயிடும். குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவும் சுகமாகவும் சாந்தமாகவும் அமைஞ்சிடும். அரிசி தானம் செஞ்சோம் அப்படின்னா பயம் போயிடும். பித்ரு தோஷம் விலகும். வஸ்திர தானம் செஞ்சோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி அடையும். தேனை வந்து தானமாக அந்த அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். நெல்லிக்காய் தானம் செஞ்சோம் அப்படின்னா ஞானம் பக்தி வைராகியம் சகல சம்பத்துகளும். தாம்போல தானம் செய்தோம் அப்படின்னா சுகமான வாழ்வையும் பெறலாங்க. அந்த அன்னைக்கு நம்ம சுவாமி பூஜை பண்ணும்போது நெல்லிக்கனிகளை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது நம்ம வீட்டில் செல்வங்கள் அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி அன்னைக்கு நெல்லிக்கனிகளை நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறது தாங்க. அதோடு இல்லாமல் அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் யார் மனசும் புண்படாத அளவுக்கு நீங்கள் பேசுங்க. யாரையும் அந்த அன்னைக்கு திட்டாதீங்க. யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. எல்லோர்கிட்டையும் அன்பாக இருங்க. அந்த அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி இருந்து பாருங்கள். அக்ஷயம் அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.